Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் இன்று 9 இலக்குகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலில் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 1:10 மணி அளவில் சுமார் 9 இடங்கள் லாகூர், கராச்சி, குஜ்ரன்வாலா, ராவல்பிண்டி, சக்வல், பாகல்பூர், மியானோ, ஷோர், அட்டோக் ஆகிய 9 நகரங்களில் 12 தற்கொலை படை அந்த தாக்குதல்கள் வைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன்கள் மூலமாக இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்கொலை படையினுடைய அந்த ட்ரோன்கள் அதிவேகமாக சென்று தங்களுடைய இலக்குகளை இந்த 9 நகரங்களில் தாக்குதல்களை அரங்கேற்றம் செய்திருக்கிறது. ஆனால் இதற்கு யாரும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. பாகிஸ்தானினுடைய அதாவது அந்த பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக இராணுவ பாதுகாப்பு கவசங்கள் சீர்குலைக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய 4 இராணுவ அதிகாரிகள் இன்னும் பொதுமக்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் அரசு இது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஏற்கனவே நேற்றைய தினம் அதிகாலையிலே இந்திய அரசு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முப்படை வீரர்கள் அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இராணுவ முகாம்களை குறிவைத்து இலக்குகளை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஏறக்குறைய 100 தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த 100 தீவிரவாதிகளுடைய பின்புலத்திலே தொடர்ந்து பல்வேறு தீவிரவாதிகளுடைய தலைமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தற்கொலைப்படை ட்ரோன் தாக்குதல்கள் அதற்கான காட்சிகள் என்பது இந்த ட்ரோன்கள் தங்களுடைய இலக்குகள் குறியிட்டு அனுப்பப்பட்டதாகவும் அதனுடைய அடிப்படையிலே தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் இவை யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்பது குறித்த ஒரு தகவல் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய அந்த இராணுவம் தொடர்ந்து அத்துமீறி இந்தியாவிற்குள்ளே நுழையக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து துப்பாக்கியால் சுடக்கூடியதும் கொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அப்துல் ரஃபாக் ஆசாத்தினுடைய மசூத் ஆசாத்தினுடைய சகோதரர் குறிப்பாக ஏற்கனவே விமான கடத்தல் பயங்கரவாதியாக இருந்த இந்த அசார் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. IC 814 கண்டகார் விமான கடத்தல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரஃபுக் அசார் என்கிற அந்த தீவிரவாதி இந்த நடத்தப்பட்ட தாக்குதலிலே உயிரிழந்திருக்கிறார். மேலும் பல தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். தீவிரவாதிகளுடைய குடும்பங்களைச் சேர்ந்த பல நபர்கள் இறந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தாக்குதலிலே பார்க்கிற பொழுது அந்த தீவிரவாத கட்டமைப்புகள் முழுமையாக அந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போயிருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே இந்த தீவிரவாதிகளுடைய இறுதிச் சடங்கிலே பங்கேற்றிருப்பது தீவிரவாதிகளுக்கும் இவருக்குமான அந்த இணக்கம் என்பது மீண்டும் வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய கடற்படையினுடைய சூரத் கப்பலில் இருந்து எதிர் ஏவுகணையில் வெற்றிகரமாக ஏவப்பட்டு பாகிஸ்தானுடைய ஏவுகணையை வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. நாம் காலையிலே சொன்னோம், நம்முடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் இருக்கிற அமிர்தசரஸ் பகுதியிலே நள்ளிரவிலே இந்த பாகிஸ்தானுடைய ஏவுகணை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படையினுடைய சூரத் கப்பலில் இருந்து எதிர் ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டு பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணை வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ட்ரோன் தாக்குதலால் பாகிஸ்தான் திணறி இருக்கிறது. குறிப்பாக 12க்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய இராணுவங்கள் அழிப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அழிக்க முற்படக்கூடிய இராணுவத்தால் தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய நடவடிக்கை என்பது துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அப்பாவி மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலாகவே பார்க்க முடிகிறது. அப்பாவி பொதுமக்களிடம் ஆயுதங்களை கொண்டு காண்பிப்பதுதான் ஒரு இராணுவத்தினுடைய வீரமா இலக்கா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஏற்கனவே தற்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது பகல்காமிலே ஏப்ரல் 22ஆம் ஆண்டு 22ஆம் தேதி அந்த பகல்காமில் இருக்கக்கூடிய பகுதியிலே சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக 26 பேரை கொடூரமாக தங்களுடைய மனைவியுடைய கண் முன்னே ரத்தம் சொட்ட கொடூரமான முறையில் தலைகள் சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த துயரம் என்பது அந்த பெற்ற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மனைவிமார்களையும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆட்டியது. இந்திய நாடே அதற்கு ஒரு துயரமான சம்பவமாக, கோர சம்பவமாக கண்ணீர் சிந்தியது.
எந்த குடிமகனாலும் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழித்த அந்த தீவிரவாதிகள் எங்கிருந்தாலும் ஒவ்வொருவராக வேட்டையாடப்படுவார்கள் என்றுதான் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்றால் இந்திய அந்த நெற்றியிடக்கூடிய திலகத்தை அழித்தவர்களுக்கு நெற்றியில் ரத்தத்தை நாங்கள் வரவழைப்போம் என்கிற அந்த பதிலடி தாக்குதலைத்தான் அந்த பெயரிலே சூட்டப்பட்டிருக்கிறது. இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த பெயரை சூட்டியதாகவும் கூறப்பட்டது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், அதே போன்று ஐக்கிய அரபு நாடுகள், அருகே இருக்கக்கூடிய பல்வேறு சிறிய நாடுகள் என பல்வேறு பெரிய நாடுகள் என உலக வல்லரசு நாடுகள் என அனைவருமே இந்தியாவிற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று தெரிவித்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சமயமும் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை வைத்து பாகிஸ்தானுடைய அரசு, பாகிஸ்தானுடைய இராணுவம் இந்திய இறையாண்மையை சீண்டி பார்க்கக்கூடிய வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் நேற்றைக்கே குறிப்பிட்டது போல பல்வேறு நிலைகளில் இந்த அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து இவர்கள் தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதனால் பல பேர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இந்த இராணுவத்தினுடைய தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே நிலைகுலைய செய்திருக்கிறது. குறிப்பாக மார்ச் 2021 36 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 24 பேர், ஜூலை 2001 13 பேர், 2022 11 பேர். இவர்கள் எல்லாம் பார்க்கிற போது அமர்நாத் செல்லக்கூடிய யாத்திரைகள் குறிவைத்து நடத்தப்பட்டது. 2024 மார்ச் அன்று காஷ்மீர் அந்த பண்டிட் மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். 2019 புல்வாமா தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். தற்போது 2025 ஏப்ரல் 22 இந்த பகல்காம் தாக்குதலிலே அப்பாவி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் 26 பேர் மிகவும் கொடூரமான முறையில், அதாவது ஒரு மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இந்த பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு முதலில் பொறுப்பேற்றார்கள். இந்தியாவினுடைய கடுமையான நடவடிக்கைகளுக்கு பிறகு பின்வாங்கினார்கள். இப்படி தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட இந்திய அரசு முப்படைகளை அனுப்பி குறிப்பிட்ட அந்த 9 தீவிரவாத மையங்களை குறிவைத்துதான் தாக்குதல் அரங்கேற்றியது. ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்பாவி பொதுமக்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்களை நேற்றைய தினமே 13 பேரை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் தாக்கப்பட்ட சம்பவத்திலே அந்த எல்லை தாண்டி LOC என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நமது இந்திய இராணுவர் ஒருவரையும் பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. குறிப்பாக எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து பதட்டமாக்கி கொண்டே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் இது ஒரு அரசியலாக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சமயமும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பதற்றத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது. பாகிஸ்தான் அரசின் மீதும் இராணுவத்தின் மீதும் அங்கு இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு மீதெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலே பாகிஸ்தானிலே அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளுக்கு அங்கில இவர்கள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனால் உலக அளவிலே பாகிஸ்தான் மீதான ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலையைத்தான் உலக அளவிலே அவருடைய பெயர் இருக்கிறது. பாகிஸ்தான் என்கிற ஒரு சிறிய பகுதியை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக அனைத்து நிலைகளிலுமே இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொடர் தாக்குதல் மூலமாக எல்லையோரம் ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலே தீவிரமாக நம்முடைய எல்லை வீரர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அங்கு தேவையான உணவுகளை வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் அவர்களை அந்த பகுதியிலே இருந்து வாகனங்கள் மூலமாக அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இன்று காலை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களோடு விவாதம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்தியிலே இருக்கக்கூடிய அனைத்து துறையை சார்ந்த அந்த அமைச்சக செயலாளர்களோடு தேசிய பாதுகாப்பு ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி வருகிறார். துறை ரீதியான ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் ஒரு முழு விளக்கத்தையும் முழு அறிக்கையாகவும் அவர் தயார் செய்திருக்கிறார். அவசர நிலைக்கு தயார்படுத்துவதற்கும் செயல்பாடுகளை ஒழுங்காக தீர்மானிப்பதற்கும் அதே போன்று மாநில அரசுகளோடு ஒருங்கிணைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளிலே நம்முடைய மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று
ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் அந்த காட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள் எல்லாம் சேதமாகி இருக்கிறது. இந்த தற்கொலை ட்ரோன்கள் யார் ஏவினார்கள், இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் மட்டும் இந்த இந்திய முப்படைகளுடைய தாக்குதல் நேற்று நடத்தப்பட்ட இடத்திலே 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பலியாகி இருப்பதாக மத்திய அரசு, குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த பலி எண்ணிக்கை என்பது இன்னும் விரிவடைவதற்கு, கூடுதலாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த பாகிஸ்தானை முறியடிக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எல்லையிலே பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் தொடர்ச்சியாக அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டுதான் இருக்கிறது. அது இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதை நம்முடைய மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு அதிகாரிகளோடு, அனைத்து கட்சியோடு, வெளியிலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு, செயலாளர்களோடு அந்த பாதுகாப்பு அம்சம் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தை மத்திய அரசு அவர்களுடைய அதிகார அரம்புக்குள்ளே இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் செயலாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். பாகிஸ்தான் தொடர்ந்து சீண்டி பார்த்தினால் நாங்கள் தொடர்ந்து அடி கொடுத்து கொண்டே இருப்போம் என்பதை எச்சரிக்கையாக அவர் அந்த கூட்டத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது இன்றைக்கோ நேற்றைக்கோ இல்லை. தொடர்ந்து இந்தியாவின் மீது ஒரு வன்மத்தோடு, இந்தியாவின் மீது ஒரு இரத்த வெறியோடு நடத்தக்கூடிய தாக்குதலாகவே பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் பல்வேறு அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஏற்கனவே 22ஆம் தேதி நமக்கு பஹல்காமிலே 26 பேரை கொடூரமான முறையில் கொன்று குவித்திருந்தாலும் கூட ஏறக்குறைய ஒரு 2 வார காலம், 1 வார காலத்துக்கு மேலாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை எடுக்கப்பட்டு, பல்வேறு கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகுதான் நேற்றைய தினம் குறிப்பாக முப்படைகளை ஒரே நேரத்தில் இணைத்து நம்முடைய பாதுகாப்புத்துறை சார்பாக மத்திய அரசு பாகிஸ்தான் மீது அந்த தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை துல்லியமாக வரைபடத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் பதுங்கி இருக்கக்கூடிய, ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் மத்தியிலே வாழக்கூடிய தீவிரவாத 9 முகாம்களை குறிவைத்து அந்த தாக்குதலை அரங்கேற்றம் செய்தது. அங்கே ஏவுகணைகள் வீசப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் 100 பேர் தற்போது வரை உயர்ந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை உயரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ட்ரோன்கள் யார் வீசினார்கள் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதை பாகிஸ்தானுடைய பசப்பு நாடகங்களில் இதுவும் ஒன்றா என்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது. எனவே பாகிஸ்தானை நம்ப முடியாத ஒரு நிலைத்தான் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் காவாச்சி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் என்றால், 30 ஆண்டுகளாக நாங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்பதை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்தார். நாங்கள் எந்த போருக்கு வேண்டுமானாலும் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று கூறினார். இவர் கூறிய மறுநாளே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பாதுகாப்புத்துறையை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளுடைய குடும்பத்தை தனி விமானத்தில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய ராணுவத்துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணியை ராஜினாமா செய்தார்கள். இதுவரை ஏறக்குறைய 25,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பணியை ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில் தான் தங்களுடைய பாதுகாப்பு துறையை பாகிஸ்தான் கையாண்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அரசு மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பணியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தனி விமானங்களிலே வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி என்றால் பாகிஸ்தான் அரசு மீதும் அங்கிருக்கக்கூடிய சூழல் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக இது காட்டி இருக்கிறது இந்த சம்பவம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் தங்களுடைய சகோதரிகளுக்கு தங்கள் நாட்டை சேர்ந்த பெண்களுடைய குங்குமத்தை அவர்கள் இழக்கச் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுக்க ஆக வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில், அவர்களுடைய தீவிரத்தில், இந்த உறுதுணையோடு பெண்களுடைய நேற்றைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பிலே ராணுவ பெண் அதிகாரி, அதே போல விமானப்படையை சேர்ந்த அதிகாரி சந்திக்கிற போது ஒரு தெளிவான திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த சந்திப்பை ராணுவத்தின் மீது நாங்கள் செலுத்தவில்லை, இந்த சோதனையை, இந்த போரை இந்த ராணுவத்தின் மீது தாக்குதலாக நாங்கள் கொடுக்கவில்லை, அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு, வீடியோ பதிவுகளோடு ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். ஆனால் பாகிஸ்தானிடம் அவர்கள் கூறுவது போல எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பல்வேறு தகவல்களை பாகிஸ்தான் கூறி வருவதை முரண்பாடு உள்ள ஒரு நிலையைத்தான் பார்க்க முடிகிறது. முரண்பாடுகளோடு உள்ள தகவலைத்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா ஆதாரப்பூர்வமாக, வீடியோ பூர்வமாக இந்தியனுடைய ஆர்மியினுடைய இணையதளத்திலே ஒவ்வொரு அசதிகளையும் எப்படியெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்பதை தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது
குறிப்பிடத்தக்கது. இந்த 12 ட்ரோன்கள் 9 நகரங்களில் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அதே நேரத்திலே தொடர்ந்து நம்முடைய ஆபரேஷன் இந்த சிந்தூர் என்பது தொடர்ந்து நடைபெறுவதாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே போல மத்திய அமைச்சர் ரிஜிவ் போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எல்லையில் பதட்டம் இருந்தாலும் கூட இந்திய அரசு பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் மிக தீவிரமாக உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. பாகிஸ்தானுடைய எந்த நகர்வுகள் அவர்கள் முயற்சியில் முன்னெடுத்தாலும் அதனை வானிலேயே முறியடிக்கக்கூடிய அளவில் இந்திய ராணுவத்துடைய வலிமையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நள்ளிரவிலே அனுப்பப்பட்ட அந்த ஏவுகணை வானிலேயே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் அந்த எல்லை பாதுகாப்பு கோடு எல்ஓசி அருகே சுகோயினுடைய விமானங்கள் எல்லை சாமியை போன்று 24 மணி நேரமும் தங்களுடைய காவல் பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தான் இனிமேல் தன்னுடைய கோர முகத்தை இதுபோன்று அப்பாவி மக்களிடம் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தால் பதிலடி அதிகமாக இருக்கும் என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.